இப்போ இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடணுமா இன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான திங்ஸை வந்து நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலான்றதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, ஃபிட்டாக இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க ஃபினான்ஷியலாகவும் ஃபிட்டாக இருக்கிறதுனால தான் ஃப்ரீயாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். பீஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறாங்கன்றதை நான் சொல்லுவேன். இது எப்படி இந்த இன் டீட்டெயிலாக நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக மேத்தமெட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வராரு. அவருக்கு வந்து 30 years ஏஜ்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு 70,000 to 90,000 வரைக்கும் சம்பாதிக்கிறார், இல்லை ரஃபாக 70 to 1 lakh வரைக்கும் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நான் வந்து 20% சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட பர் மந்த் வந்து 20,000 rupees சேவ் பண்ணணும் SIP-ல. இப்போ அவர் 30 years ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஃபார் த பீரியட் ஆஃப் 20 years அவர் சேவ் பண்ண சொல்கிறேன். அதாவது 30 to 40, 50 வரைக்கும் அவர் சேவ் பண்ணலாம். 50 வயசு வரைக்கும் மாதம் 20,000 ரூபாய் SIP அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நோ ஸ்டெப் அப். நான் இங்கே ஸ்டெப் அப் பற்றி பேசலை, எதுவுமே நான் பேசலை. வெறும் SIP-யை மட்டும் தான் பேசுகிறேன். வெறும் SIP-யை மாதம் 20,000 ரூபாய் போடுறாரு. ஃபார் 20 years போடுறாருன்னா ரஃபாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 20 years போட்டிருக்காரு. 30 to 50 years வரைக்கும் போட்டிருக்காரு. 50 to 60 10 வருஷம் வந்து டிஃபர்மெண்ட் பீரியட். டெஃபர்மெண்ட் பீரியட்னா என்னன்னா அவர் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. அதாவது அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கவும் கூடாது, திருப்பி ரீஇன்வெஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அந்த அமௌண்ட் வந்து அந்த SIP-ல லெட் இட் பி இன்வெஸ்டட். அந்த SIP ஃபண்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஹீ நீட் நாட் டாப் அப். அதாவது வந்து அப்பப்போ டாப் அப் பண்ணவும் தேவையில்லை, அவர் ரிடீம் பண்ணியும் வச்சுக்க தேவையில்லை. இது பேர் தான் டெஃபர்மெண்ட் பீரியட். அந்த அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்லேயே இருக்க போகிறது. அதுதான் டெஃபர்மெண்ட் பீரியட். அப்போ பார்க்கும்போது அவர் 20,000 மாதம் SIP போட்டிருக்காரு ஃபார் த பீரியட் ஆஃப் 20 years ப்ளஸ் 10 years டெஃபர்மெண்ட் பீரியட் வச்சுட்டு இருந்தோம்னா அவர் கையில் இருக்க அக்குமுலேட்டட் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 20,000 போட்டிருக்காரு இல்லையா மாதம், அது கையில் கிடைக்கும் போது 5,59,50,864 ரூபாய், கிட்டத்தட்ட 5,60,00,000 வச்சுக்கோங்க. அது எப்போது 50வது வயசுலேருந்து 60, அதாவது 50 வயசு வரைக்கும் SIP போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட்னு சொன்னேன். இதில் நான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன்னா, அவருக்கு வந்து ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் செக்டர். பென்ஷன் கிடையாது. இப்போ யாருக்குமே பென்ஷன் கிடையாது தான். அப்போது அவருக்கு பென்ஷனும் தேவைப்படுது. எப்போது 60வது வயசுலேருந்து. இன்றைக்கி அவருக்கு 30 வயசு. 30 வருஷம் கழிச்சு அவருக்கு பென்ஷனாக தேவைப்படுது. நான் என்ன இன்ஃப்ளேஷன் ரேட்டில் போட்டிருக்கேன்னா 6 to 7% போட்டிருக்கேன். வருஷம் 6.5%, 6.5% வந்து அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வர மாதிரி, அதாவது மாதம் அவர் கையில் தொகை கிடைக்கிற மாதிரி, பென்ஷன் மாதிரி 30லேருந்து 50 வயசு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 50லேருந்து 60வது வயசு வரைக்கும் அந்த அமௌண்ட் அதிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க போது 61வது வயசுலேருந்து அவர் வந்து பென்ஷன் மாதிரி எடுத்துக்க போகிறாருன்னா 61வது வயசில் பர் மந்த் வந்து 2,05,891 rupees கிடைக்கும். மாதம் 2,05,000 ரூபாய், 2,06,000 ரவுண்டாக வச்சுக்கோங்க. அவருக்கு மாதம் கிடைக்கும். இது எல்லா ரிட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஈக்விட்டி வந்து 12% எடுத்துகிட்டு இருக்கேன். ஹைப்ரிட் ஃபண்ட்லேயே அலோகேட் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கேன். அது 11% எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து டெஃபர்மெண்ட் பீரியடில், அதாவது வந்து அவர் 50லேருந்து 60 வயசு வரைக்கும் அந்த ஃபண்ட்ஸை வந்து டெட், ஹைப்ரிட் அண்ட் ஈக்விட்டி 3 விதமாக பைஃபெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து 40% போட்டலாம்னு சொன்னேன். ஹைப்ரிட்டில் வந்து 30% இருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதே மாதிரி டெட்டில் வந்து 30% இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன் நான் டெட்டு, ஹைப்ரிட், ஈக்விட்டி 3 பிரிச்சிருக்கேன்னா அந்த டெஃபர்மெண்ட் பீரியடில் என்ன வேணால் நடக்கலாம். லெட் இட் பி ஒரு கெலாமிட்டி மாதிரி வரலாம், ஒரு இந்த மாதிரி கோவிட் மாதிரி கூட வந்திருக்கலாம், இல்லை யுக்ரைன் வார் மாதிரி வரலாம், இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் கெலாமிட்டி மாதிரி கூட வரலாம். ஸோ அதனால தான் நம்ம 3 அசட் கிளாஸில் பிரித்து வைக்கிறோம். இந்த டைவர்சிஃபிகேஷன் பற்றியும் நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு நம்ம அசட்ஸ் வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நான் வந்து வருஷம் 6.5% வந்து இன்க்ரிமெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். அதாவது அதிகமாகிக்கிட்டே போகும். அதாவது 61வது வயசில் யூ வில் பி கெட்டிங் பர் மந்த் எல்லா மாதமும் வந்து 2,05,891 ரூபாய் கிடச்சிருக்கும். 62வது வயசில் 2,19,000 ரூபாய் கிடச்சிருக்கும். அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து நான் வந்து அவரோட 100வது வயசு வரைக்கும் போட்டேன். நம்ம பாசிட்டிவ்லேயே இருப்போம். அவர் செஞ்சுரி அடிக்கிறாருன்னே வச்சுப்போம். 100வது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,331 ரூபாய் பர் மந்த் அவரால் எடுக்க முடியும். அவர் வந்து 61 வயசுலேருந்து எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொன்னேன். 100வது வயசு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,39,31,503 ரூபாய் அவரோட டோட்டல் விட்ராயல். அப்போ விட்ராயல் எடுத்துட்டேன், அப்போ கார்பஸ் இருக்குமா, மிச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 33,05,67,354 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 43 கோடியை எடுத்திருக்காரு. மிச்சம் 33 கோடி இன்னமும் அந்த அமௌண்ட்டில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் மாதம் விட்ராயல் எடுத்துமே அடுத்த 40 வருஷம் கழித்து அவர் இந்த அமௌண்ட் எடுத்து கூட ஸ்டில் இஸ் ஹேவிங் சர்ப்ளஸ் அமௌண்ட். அதாவது இன்னமும் அந்த ஃபண்டில் வந்து மிச்சம் இருக்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி தாங்க பண்ணணும். சும்மா ஏதோ SIP போட்டோம், 5 வருஷம் போட்டோம், 3 வருஷம் போட்டோம் போகக்கூடாது. எதுவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எய்ம் ஹையராக எய்ம் பண்ணி எதுக்காக நம்ம பண்ணுறோம், ரிட்டையர்மெண்ட் கிளாஸ்க்காக பண்ணுறோன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டாக பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து
வந்து 60,000 போகிறோம், 50,000 போகிறோம், 30,000 போகிறோம் நம்ம சொல்கிற ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு டெஃபினட்டாக வி வில் நீட் மினிமம் ஆஃப் 1.5 to 2 lakhs நம்மளுக்கு per month தேவைப்படும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து 2,10,000 வரைக்கும் per month அவர் எடுக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அட் த ரேட் ஆஃப் 6.5% எல்லா வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் கால்குலேஷன்ஸ் பேஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணி பண்ணலாம், அப்படி பண்ணால் தான் இந்த பார்ட்டி மேன் டான்ஸ் ஆட முடியும்னு யோசிச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.